இந்தியா அயர்லாந்து சீரிஸ் லாஸ், இங்கிலாந்து T20 சீரிஸ் லாஸ், அல்டிமேட்டா இங்கிலாந்து கூட நடந்த ODI சீரிஸும் 2-1 போயிடுச்சு. இந்தியன் டீமுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட இந்தியா தோத்ததுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு. பண்ணிட்டாரா பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ். அயர்லாந்து கூட தோத்ததே அசிங்கம். நெக்ஸ்ட் ஜிம்பாப்வே கூட தோக்காம இருந்தா சரி. குட்டி ப்ரோ, 2027 வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் நடக்க போகுது. சோ இந்தியாவோட தோல்விக்கு முக்கியமான 3 ரீசன்ஸ் பார்த்தலாமா? இந்த சீரிஸை தோத்ததுக்கான ரீசன் நம்பர் 3 இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு bowling லைனப். டீம்ல பும்ராவை தவிர வேற யாருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? ஹர்ஷிப் சிங் 91 T20 ஐஸ் ஆடி இருந்தாலும் ஓடிஐல வெறும் 18 மேட்சஸ் தான் விளையாடி இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவும் 28 மேட்சஸ் தான். யோ குர்னூர் பிராரு பிரின்ஸ் யாதவ்லாம் யங் பிளட்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ரெண்டு பேருமே சேர்ந்து ஆடி இருக்கிறது வெறும் 5 ODI மேட்சஸ் தான். ஹர்ஷித் ராணாவுக்கு இன்ஜுரி, ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்னால சிராஜுக்கும் ரெஸ்ட், ஷமியை சும்மா கூட கன்சிடர் பண்ணல, பூவிக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இதனால ரிசல்ட் என்னாச்சு? இங்கிலாந்து பேட்டர்ஸ் நம்ம பவுலர்ஸ் அடிச்சு தோத்துட்டாங்க. சரியான மாஸ்டர் மைண்ட் மேனேஜ்மெண்டா இருப்பாங்களோ? சரி, ரீசன் நம்பர் 2 என்ன? ரெண்டாவது ரீசன் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் கூட கன்சிஸ்டன்சி இல்ல. இந்த தோல்விக்கு பேட்டிங் லைனப்ல பண்ண அன்னெசரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு காரணம். 3 வருஷமா நம்பர் 4ல செட் ஆன ஸ்ட்ரேயா ஐயரை 5th பொசிஷனுக்கு தள்ளி இஷான் கிஷனை நம்பர் 4ல இறக்கிட்டாங்க. நம்பர் 5ல வந்து ஐயர் கூட ஏதோ 66 அடிச்சார்ல, அப்புறம் என்ன? இஷான் கிஷன் தான் ஒண்ணும் பண்ணல. கரெக்ட் தான். இஷான் கிஷன் 2 மேட்சஸ்ல வெறும் 15 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 5 காம்பினேஷனை எதுக்காக மாத்தணும்? KL ராகுலும் கீப்பிங் ஒழுங்கா பண்றது இல்ல. இதனால அவருக்கு பதிலா இஷான் கிஷனை கீப்பரா உள்ள கொண்டு வந்து டோட்டலா கேஆர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ செட்டில்டு ஆர்டரை தொட்டா ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். KL ராகுல் வர வர கீப்பிங்ல மட்டும் இல்ல பேட்டிங்லயும் சொதப்பறாருப்பா. நெக்ஸ்ட் ரீசன் நம்பர் 1 ஜஸ்பிரித் பும்ராவையே நம்பிக்கிட்டு இருக்கிறது. யோ பும்ரா தான் கம்பேக் கொடுத்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல மாஸ் பண்ணார்ல. அதுதான் இந்தியாவோட வீக்னஸ் குட்டி ப்ரோ. பும்ரா அண்ணா 2 மேட்ச் அவர் நல்லா bowling போட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாரு. ஆனா தேர்ட் ஓடியில பும்ராக்கு இன்ஜுரி ஸ்கார் வந்து உட்கார்ந்த உடனே ரியாலிட்டி மெதுவா வெளியே வந்துருச்சு. லாஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து அடிச்ச 387 ரன்ஸ்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு குர்னூர் பிரார் போட்ட 10 ஓவர்ஸ்ல 97 ரன்ஸ் வாரி வழங்கிருக்காரு. பும்ராக்கு வயசாகிட்டே போகுதுல, ஆல்ரைட் பவுலர் ஒருத்தர் சூஸ் பண்ணோம்ல. எக்ஸாக்ட்லி. பும்ரா இல்லனா என்டையர் bowling கொலாப்ஸ் ஆகுது. சோ பும்ராவை மட்டும் நம்பி 2027 வேர்ல்ட் கப் குள்ள போனா ட்ரோஃபி நைட்மேர் ஆயிடும். ஏன்னா சப்போஸ் அவருக்கு வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்தியாவோட bowling ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? இஷான் கிஷனை நம்பர் 4ல ட்ரை பண்றது கரெக்டா தப்பா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் லாஸுக்கு என்ன முக்கியமான காரணம்? கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.